செய்தி பவானிசாகர் அணை காட்சிமுனை அருகே ஓட்டுநரின் கவனக்குறைவால் தற்போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்து 30 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்தவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். மொத்தம் எத்தனை பேர் பேருந்தில் பயணம் செய்தார்கள்? தற்போது 30 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். எஞ்சிய பேரின் நிலை என்ன? மேலும் சேத விவரங்கள் என்னென்ன? வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி முதல் கொண்டையூசி வளைவு பகுதியில் இன்று மாலை நீலகிரியில சுற்றுலாவை முடித்துக்கொண்டு இறங்கிய பேருந்து விபத்துக்குள்ளானது. அந்த முதல் கொண்டையூசி பள்ளத்துல அந்த பேருந்து கவிழ்ந்து அந்த பேருந்துல சுமார் 36 பேர், சிறுவர்கள் பெரியவர்கள் உட்பட 36 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. இவங்க அனைவருமே சென்னை அருகே இருக்கக்கூடிய கொளத்தூர், சூரப்பேட்டை, பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவங்க. அரசு மற்றும் தனியார் இடங்கள்ல வேலை செஞ்சு சுற்றுலாவுக்காக கடந்த 30ஆம் தேதி நீலகிரிக்கு வந்திருக்காங்க. கடந்த 2 நாட்களாக நீலகிரியில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுலாவை முடித்துக் கொண்டு இன்று மாலை ஊட்டியிலிருந்து கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையம் வந்திருக்காங்க. அப்ப வரும்போது ஓட்டுநர் கவனக்குறைவால் அந்த முதல் கொண்டையூசி வழியில இந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா 36 பேர் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 30 பேர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் 4 பேர் உயர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அங்கிருந்து மாற்றப்பட்டிருக்காங்க. பெரும்பாலானவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும், ஒரு சிலருக்கு எலும்பு முறிவு போன்று ஏற்பட்டு அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிப்பதற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்துல உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆகியோர் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விபத்துல சிறுமிகள் இருவருக்கு உயிருக்கு ஆபத்தான அளவுல காயப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வந்திருக்கு. அந்த சிறுமிகளை மீட்டு தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் நீலகிரிக்கு வரும் சூழல்ல இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. உயர் சிகிச்சைக்காக தேவைப்படுவர்களை கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான பணிகள்ல அதிக அளவுல ஆம்புலன்ஸ் மற்றும் வாகனங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கு. பல விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக்.